ஹலோ ஹாய் மக்களே, இங்கே பாருங்க. இங்கே வந்து நாங்கள் கூத்து பார்க்க வந்திருக்கோம் இன்னைக்கு. ஏன்னா தைப்பூசம்ன்றதுனால இன்னைக்கு கூத்து வச்சுருக்காங்க எங்கள் ஊரில். இதே நம்ம சிட்டியாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், பாட்டு கச்சேரி, மியூசிக் கச்சேரி அதெல்லாம் வைப்பாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் இங்கே கிடையாது. இவங்க அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. இங்கே வந்து கூத்து தான் ரொம்ப விரும்புவாங்க. அதனால இங்கே கூத்து தான் வச்சுருக்காங்க. அதை பார்க்க தான் நாங்கள் என்ஜாய்மெண்ட் பண்ண தான் இங்கே வந்திருக்கோம். பாருங்க மக்களே, உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்க ஊருக்கு பக்கத்து ஊர் எப்படின்னா எங்க தங்கச்சி ஊர். எங்க தங்கச்சி ஊர்ல தான் இந்த வச்சிருக்காங்க இந்த ஃபங்க்ஷனு. இங்க பாருங்க, இதான் என் தங்கச்சி. இங்க பாருங்க எங்க ஹஸ்பண்ட். பாத்துங்க, எல்லாம் ஃபேமிலியோட தான் வந்திருக்கோம். நிறைய வீடியோஸ்ல என்ன பார்த்துருப்பீங்க, ஒன்றும் தெரியாமலாம் இல்லை, தெரிஞ்சிருக்கோம். இன்னைக்கு வந்து தைப்பூசன்றதுனால கூத்து வச்சிருக்காங்க. அதனால அக்கா கூப்பிட்டுருக்கேன். அதனால அக்கா மாமா எல்லாம் பசங்களாம் வந்திருக்காங்க. என்ன ஒண்ணுன்னா எல்லாருக்கும் ஒர்க்குன்றதுனால சரியா க்ரௌட் இருக்கு. பட் ஆனால் கூத்துன்றதுனால இவங்க ரொம்ப கம்பல் பண்ணி, ஏன்னா அவங்க சிட்டியில வந்து ஃபுல்லா வந்து பாட்டு கச்சேரி அது இதுன்னு பார்த்துருப்பாங்க. எவ்வளோ கம்பல், ஒரு நாள் கெஞ்சினானுங்க இவங்க வர்றதுக்கு. அதுவே எனக்கு தலைவலிக்குது. எனக்கு இது அவ்வளோ எனக்கு பிடிக்காது இந்த கூத்து. எனக்கு வந்து ஏன்னா பாட்டு கச்சேரி, மியூசிக் கச்சேரி எனக்கு ரொம்ப இஷ்டம் எனக்கு. அதனால அதை தான் பார்ப்பேன் ரொம்ப விரும்பி. இதை நான் பார்க்கவே மாட்டேன். சரி, என் தங்கச்சி தான் ரொம்ப இஷ்டப்பட்டு விருப்பப்பட்டு கம்பல் பண்ணி கூப்பிட்டா, அதுதான் இங்கே வந்தோம். அதனால பார்க்குறோம், பிடிச்சா பார்ப்போம் மக்களே. ஆனால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஜாலியாக தான் இருக்கும். பாருங்க, ஃபன் பண்ணலாம் ஜாலியாக. ஓகேவா? இங்கே பாருங்க, அந்த கூத்தை காட்டுற பாருங்க. பாருங்க, முருகர் தேர் வந்துருக்கு ஊர்வலமா. பரவாயில்ல மோனி குட்டி, பரவாயில்ல மோனி குட்டி. யார் சொல்லு? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கலர் கலரா வந்து நிக்கிறாங்க கூத்துல. எத்தனை 6 பேர் நிக்கிறாங்க பாருங்க. ஒரே மாதிரி எல்லாரும் காஸ்டியூம் போட்டுன்னு இப்படி நடிக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் வில்லேஜில் ரொம்ப ஃபேமஸுங்க இங்கெல்லாம் இந்த மாதிரி.